நானும் உங்களை மிஸ்டர் மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்டர் எப்பயுமே ஆன் பண்ணி விடலாம். அது இல்லாமல் பார்த்தா இன்னும் 2 ஆப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்டில். ஆனால் இது ஒரு ஆப் மட்டும் தான் ஓட்டுறீங்களா, வேறு என்னென்ன ஆப்லாம் ஓட்டுறீங்கன்னு சொன்னுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் வச்சுருக்கோங்க. ரெகுலராக ஒரு சில கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க, அதெல்லாம் போர்ட்டரில் மாட்டாங்க. ரெகுலர் கஸ்டமர் கிடையாது, ரெகுலர் கஸ்டமரே கிடையாது. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போர்ட்டர் ஓட்டுறோம். 2வது குரூப் இருக்குது, ஒரு சில குரூப்ஸ் இருக்குது, அதுலேருந்து ஆர்டர் வரும், அதுலேருந்து கேரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் லோட் ஸ்டார்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் M2 சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இல்லை எல்லாத்துலேயுமே நம்ம எடுத்துருக்கோம், ஆர்டர் ஓட்டியிருக்கோம். போர்ட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ 17%, அதை வந்து ஒரு ஆர்டருக்கு வந்து 17% வந்து 15 குறைச்சிருக்காங்க நம்ம டாடா ஏஸ்க்கு. மற்ற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 3 வீலரில் 23% அதிகமாக போடுறாங்க. அதுக்கப்புறம் படா தோஸ்க்கு 12%, அதுக்கப்புறம் தோஸ்க்கு 12% நினைக்கிறேன், அக்யூட்டாக தெரில. ஆனால் என் வண்டி 15%, அது மட்டும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம M2 சொல்லிட்டு ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் ஒரு ஆர்டர் கிடச்சிது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வடபழனி டு சாலிகிராமம் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும் போது கிட்டத்தட்ட டைம் ஒரு 12:55 இல்லை 1:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அக்யூட்டாக டைம் பார்த்தீங்கன்னா 1:30க்கு மேலே, அதாவது 1:30க்கு மேலேருந்து ஆரம்பித்தா 2 மணிக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா 2 மணிக்கு மேலே வரது எல்லாமே இன்சென்டிவ்ங்க. மார்னிங் 7 to 2 மணி வரைக்கும் ஒரு 150 இன்சென்டிவ் பர் ஆர்டருக்கு. ஒரு ஆர்டர் எடுத்திங்கனாலே, எந்த ஆர்டர் எடுத்தாலும். அதுக்கப்புறம் 2 மணிலேருந்து ஈவினிங் 6 to 7 மாதிரி அதில் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதிலே காமிக்கும் எவ்வளோ உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குன்றது மாதிரி காமிக்கும். 300ரூவான்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நமக்கு எடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 290 இந்த எடுத்த பிக்கப் வடபழனி பிக்கப் பார்த்திங்கன்னா 4.5 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க. பிக்கப்பு ட்ராப்பு பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. நம்ம போயிட்டு ஒரு கேட்டு, அதாவது ஒரு டோர் மாதிரி ஏற்றிட்டு அந்த இதுக்கு தான் அது என்னன்னு சொல்லிட்டு நான் போட்டு விட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக 0% சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்சென்டிவ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் ஸ்பின் வீல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க M2வில். அது டச் பண்ணால் வயலும் அதில் 500, 100 பேட் லக் அந்த மாதிரி போட்டிருக்கோம். நான் பல முறை ஸ்பின் பண்ணியிருக்கேன், ஒரு 10-20 முறை ஸ்பின் பண்ணியிருக்கேன். ஒரே முறை மட்டும் 50 ரூபா வந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுவிடுங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா டிரைவர் நம்மளாம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஆரம்பம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஜியோக்காரன் பார்த்தா முதல்ல ஃப்ரீயாகவே கொடுத்தான். அதுக்கப்புறம் இப்போ கழுத்தை பிடிக்க வரான். அந்த மாதிரி இதுவும் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், இவங்களும் அந்த மாதிரி வேலையை காமிச்சாங்கன்னா தூக்கி போட்டு நம்ம வேறு வேலையை பார்க்குறது தான். நமக்கு ஒரு டிரைவராக நம்ம என்னன்னா புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது முக்கியம். டிரைவரை பொறுத்தளவுக்கு நம்ம அவங்க பார்ப்போம், பெஸ்ட்டாக இருந்தால் வச்சுப்போம், எல்லாம் தூக்கி போட்டு வேறு ஆப் பார்க்குற மாதிரி தான் இருக்கணும். இந்த ஆப்பில் ஒரு சில நல்ல விஷயம்லாம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ஆர்டர் ஆன் பண்ணும்போது டைமிங் விடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணோடனே லோடு எந்த மார்க்குன்னு ஃபோட்டோ எடுக்க சொல்லுது. நீ ஓவர்லோடாக இருந்தால் அதை மென்ஷன் ஆகிடுங்க. ஆனால் அவங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா இப்போ அந்த அளவுக்கு இல்லை. நான் இருக்கிறது ட்ரூவாக சொல்கிறேன். ஏன்னா இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. நான் ஒரு டிரைவராக இன்னொரு டிரைவருக்கு ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளால் ஒருத்தருக்கு நல்லதாக இருக்குன்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே காமிக்குது கரெக்டான லோடா, அதிகப்படியான லோடா, என்ன எதுன்னு சொல்லிட்டு காமிக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோடு ஏற்ற போகிறோம், ஃபோட்டோ எடுத்து ஸ்ட்ரிப் ஸ்டார்ட் கொடுத்தா லொக்கேஷன் காமிக்கும். ட்ராப் பண்ணிவிட்டு முடிச்சிருக்கிறதுக்கு வண்டியோட எம்டி ஃபோட்டோவை நம்ம போட்டுருவோம். அதில் ஒரு சிலது போட்டிருக்காங்க, அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் பெரிய அப்டேஷன் சொல்ல மாதிரி இல்லை. மெயினாக ஒரு ஹோம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம சப்போஸ் ஹோம் ஆப்ஷன் ஆன் பண்ணி நம்ம வீட்டுக்கு போகணும்னு நினச்சா எம்டி பார்த்தால அந்த நேரத்தில் வர ஆர்டர் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. போர்ட்டலில் 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை கொடுத்தான், அதுக்கப்புறம் முடிச்சு விட்டாங்க அதையே. இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க, நமக்கு ஃப்ரீலாம் தேவையில்ல. அவங்க வேலை பார்க்குறதுக்கு என்னவோ நியாயமான ஒரு அமௌண்ட்டோ, நம்ம கஷ்டப்படுறதுக்கான நியாயமான அமௌண்ட்டு கொடுத்தா நம்ம அந்த ஆப்புக்கு தாராளமாக ஓட்டலான்றது தான் என்னுடைய சஜஷனு.